வணக்கம். இது சங்கிலியனின் முக்கிய செய்திகள். இலங்கையிலிருந்து செய்தியாளர் கலாதேவன். தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஆரம்பமாகும் செம்மணி புதைக்குழிகள். மீண்டும் 8 வாரங்களுக்கு புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடரும். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இன்று முதல் இலங்கை அசோசியம் பயனாளிகளுக்கான பணம் வங்கியில் வைப்பு. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தது இலங்கை அரசாங்கம். வெளிநாட்டு பணிப்பெண்களை அனுப்புவதில் பெரும் மோசடி, அம்பலமான அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். செம்மணி புதைக்குழி வளாகத்தில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடிய செங்கல் மேலும் 8 வாரங்களுக்கு புதைக்குழிகள் தோண்டப்படும் ஸ்கேன் பரிசோதனையில் தெரியவந்த நிலையில் யாழ் நீதிவான் நீதிமன்றம் நீதிபதி உத்தரவு. இன்று முதல் இலங்கை அசோசிய பயனாளிகளுக்கான பணம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனால் அசோசிய பயனாளிகள் பயன்பெற உள்ளனர். வெளிநாட்டுக்கு பணிப்பெண்களை அனுப்புவதில் பெரும் மோசடி சம்பவங்கள் இலங்கையில் அம்பலமான நிலையில் அரசாங்கம் அதிர்ச்சி தகவலை அறிவித்துள்ளது. திருமலை முத்துநகரில் காணிகள் அககரிப்பு. ஜனாதிபதி செயலகத்தில் முன் பாரிய போராட்டம். திருமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் விவசாய காணிகளை அபகரித்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர். மன்னாரில் காற்றலை மின் உற்பத்தி நிலையம் அமையும் நிறுவ வேண்டிய கட்டாயத்தை ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. மன்னார் காற்றலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டவே 1 மாத கால அவகாசம் ஜனாதிபதி வழங்கியுள்ளார் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட எம்பியான மானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகங்கள் 45 நாட்களாக காத்திருக்கும் 400 உப்பு கொள்கலன்கள். கொழும்பு துறைமுகத்தில் கடந்த 45 நாட்களாக தேங்கி நிற்கும் 800 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 400 உப்பு கொள்கலன்களையும் உடனடியாக விடுவிக்குமாறு இலங்கை உற்பத்தியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆம்புலன்ஸில் வைத்து பெண் சுகாதார ஊழியர் மீது சாரதி பாலியல் துஷ்பிரயோகம். விசாரணை ஆரம்பம். கண்டி மாவட்டத்தில் உள்ள பிராந்திய மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் சாரதி ஒருவர் பெண் சுகாதார ஊழியர் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கண்டி மாவட்ட சுகாதார சேவைகள் பணியகம் விசாரணை தொடங்கியுள்ளது. குறித்த ஆம்புலன்ஸ் சாரதி பிராந்திய மருத்துவமனையிலிருந்து கம்பளை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட ஒரு இளம் பெண் நோயாளியை கொண்டு செல்லும் பணியில் இருந்தார். நோயாளியுடன் பெண் சுகாதார ஊழியரும் ஆம்புலன்ஸில் பயணித்துள்ளார். இளம் பெண்ணை கம்பளை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு திரும்பும் வழியில் சாரதி ஆம்புலன்ஸில் ஆட்களற்ற இடத்தில் நிறுத்தி அங்கு அந்த பெண் சுகாதார ஊழியரை பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழும்பியுள்ளது. சம்பவத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட சுகாதார ஊழியர் போலீஸ் புகார் அளிக்கவில்லை எனவும் இதற்கான காரணம் சம்பவத்தை வெளிப்படுத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் என்று ஆம்புலன்ஸ் சாரதி அவரை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் கண்டி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய சேனக தலகல தெரிவிக்கும் போது இந்த சம்பவம் குறித்து எங்கள் துறையினால் ஏற்கனவே விசாரணை ஆரம்பித்து உள்ளதாக தெரிவித்தார். பேராயரினால் அரசாங்கத்துக்கு எந்த அழுத்தங்களும் கிடையாது. அமைச்சர் ஹிந்தின்னத்து சுனில் செனவி தெரிவிப்பு. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆடுகையினால் அரசாங்கத்துக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹிந்தின்னத்து சுனில் செனிவிரத்ன தெரிவித்தார். சட்டவிரோதமாக மரக்குட்டிகளை ஏற்றிச் சென்ற 2 கைது. திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எத்தா பெந்திவெவ பகுதியில் அனுமதி பத்திரம் இல்லாமல் சட்டவிரோதமாக லொரியில் ஹில்மில்ல மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற 2 கைது செய்துள்ளதாக மொரவேவ போலீசார் தெரிவித்தனர். பாராளுமன்றத்தில் இராணுவ ஒத்துழைப்புடன் பாரிய அளவிலான திருத்த வேலைகள் ஆரம்பம். இலங்கை பாராளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த வேலைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டன. அமைச்சரவையின் அனுமதிக்கு அமைய 42 வாரங்களுக்கு பின்னர் சபாநாயகர் ஜகத் விக்ரம அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய இலங்கை பாராளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த வேலைகள் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.